ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவு உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மூலிகைகள் என்ற வகையில் எதை எடுத்துக்கொள்ளலாம், உணவாக எதை எடுத்துக்கொள்ளலாம், சித்த மருந்துகள் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்பது சார்ந்த விவரமான ஒரு பதிவு என்பதில் மாற்றுக்கருத்திருக்க முடியாது. இந்த பதிவுகள் எல்லாம் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பதிவுகளாக இருக்கும் பட்சத்திலும் கூட நிறைய உணவு வகைகள் நம் நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். இன்றும் 85 வயது உள்ள ஒரு மூதாட்டி எந்தவித மாத்திரை மருந்தும் இல்லாமல் வாரத்திற்கு ஒரு முறை கூட அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை கூட அரிசி உணவு இல்லாமல் இன்றும் காட்டில் அல்லது பூமியிலிருந்து உருவாகக்கூடிய தாவரங்கள், சிறுதானிய வகை உணவுகள் மூலமாக தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று 30 வயதிலும் 20 வயதிலும் ஏன் 12 வயதிலும் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தத்தினுடைய அதிக தாக்கம் இருக்கிறது மற்றும் காமாலை சம்பந்தப்பட்ட நோய்களை அடையாளப்படுத்தி அதற்கான ஒரு ஆகச்சிறந்த ஒரு வர்த்தகம் இந்த உலகத்தில் ஆங்கில மருத்துவம் என்ற பாதையில் பயணித்து கொண்டு மிகப்பெரிய மனித வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை நிறைய சதவிகிதம் அந்த மருத்துவ நோய்களுக்காக அல்லது மருத்துவத்திற்காக அல்லது நோய்களிலிருந்து விடுபடுவதற்காக அல்லது நோயை குறைத்துக் கொள்வதற்காக அல்லது நோயை அப்படியே நிதானமாக கையை பிடித்து கூட்டி வாழ்நாள் முழுவதும் செல்வதற்காக இந்த ஆங்கில மருத்துவம் அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த ஆங்கில மருத்துவத்திற்கு வித்திட்ட நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ரிஷிகள் இருக்கிறார்கள், சித்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாராவது ஒருவரை தொட்டோமானால் இந்த பதிவு அவர்களுக்கே பத்தாது என்பதை கருத்தில் கொண்டு தேரையர், அகத்தியர் போன்றவர்கள் ஆகச்சிறந்த மருத்துவர்களாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அதில் தேரையர் தான் முதலில் கபாலத்தை திறந்து, அதாவது மண்டையனுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பை பிரித்து உள்ளே இருந்து தேரையை என்ற ஒரு உயிரினத்தை, தவளை இனத்தைச் சேர்த்தது ஒன்று, அது தேரையை வெளியே எடுத்துவிட்டு அந்த மண்டையோட்டை சமன்படுத்தி ஒரு ஆகச்சிறந்த ஒரு ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றியதாக தகவலும் இருக்கிறது. ஆக இன்றைய நவீன ஆங்கில அறுவை சிகிச்சை மருத்துவத்திற்கு முன்னோடியே நம் சித்த மருத்துவரான தேரையர்தான் என்றும் ஒரு தகவல் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு அற்புதமான விஷயங்களை அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார்கள் என்பது அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சித்தர்கள் தந்த தகவல்களை ஒன்று இந்த மூலிகை உணவு சித்த மருத்துவம் என்ற ஒரு ஒற்றை சொல்லாக ஒற்றை வழியாக அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார்கள். அதில் இன்று நோய் என்று பார்க்கும்போது முன்கழுத்து கடலை என்று சொல்லக்கூடியது. முன்கழுத்தில், அதாவது முகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள் போன்றது அல்லது பெரிய கட்டிகள் போன்ற வீக்கமாக இருக்கக்கூடிய சதை வடிவ கொழுப்பு பகுதிகளை சரி செய்வதற்கு வல்லாரை மூலிகையாகவும், தூதுவளை துவையலை உணவாகவும், கண்டங்கத்தில் லேகியத்தை மருந்தாகவும், சித்த மருந்தாகவும் அடையாளம் கட்டியிருக்கிறார்கள். மூக்கடைப்பு என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு தும்பைப்பூ ஆகச்சிறந்த மூலிகையாகவும், துளசி சுவை குடிநீர் உணவாகவும், ஆடாதோடை சுவை நீரை சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டீர்கள். மூக்கில் இரத்தம் வடிதல் ஆடாதோடையை மூலிகையாகவும், குப்பை மேனி கீரை கட்டு உணவாகவும், இம்பூரல் லேகியத்தை சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார். மூக்கில் சதை வளர்ச்சி ஓமவள்ளியை எடுத்துக்கொள்ளலாம் மூலிகையாக, கல்யாண முருங்கை அடை செய்து சாப்பிடலாம் உணவாக, தூதுவளை லேகியத்தை எடுத்துக்கொள்ளலாம் சித்த மருந்தாக.
மூக்கில் நீர் பாய்தல் முசுமுசுக்கை சிறந்த மூலிகையாகவும், துளசி சுவை குடிநீரை சிறந்த உணவாகவும், கண்டங்கத்தை லேகியத்தை சிறந்த மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். மூக்கு நோய்களுக்கு துளசியை நசியமிடுதல் என்ற முறையில் உள்ளே எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அந்த துளசியினுடைய வாசத்தை மூக்கின் மூலம் நுகர்ந்து கொள்வது போன்ற ஒரு நசிய முறைதான் ஆகச்சிறந்த வழியாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இதுக்கு முசுமுசுக்கை இலை தோசையை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். சீந்தில் கொடி சூரணத்தை சித்த மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. மூட்டில் ஏற்படும் எண்ணெய் பசை குறைவை லெச்சைக்கட்டைக்கீரை என்ற ஒன்றை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் மூலிகையாக. வெந்நீர் ஊறிய வெந்தயம் முடக்கத்தான் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வெந்நீரில் ஊறிய வெந்தயத்தையும் முடக்கத்தானையும் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வாகைப்பட்டை சூரணத்தை சித்த மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. மூத்திர கிரிச்சலம் முள்ளங்கி கீரையை எடுத்துக்கொள்ளலாம் மூலிகையாக. வாழைத்தண்டு பூவை எடுத்துக்கொள்ளலாம் உணவாக. தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியம் மருந்தாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூலக்கடுப்பு வழி அருகம்புள்ளை மூலிகையாக எடுத்துக்கொள்ளலாம். கருணைக்கிழங்கு உணவாக எடுத்துக்கொள்ளலாம். துத்தி இலை சூரணத்தை சித்த மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. மூலக்கடுப்பு வழி மூல நோய்க்கு துத்தி இலையை சூரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சிறந்த மூலிகையாக எடுத்துக்கொள்ளலாம். இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது யார் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அதிகபட்சம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கோ அல்லது கொட்டைப்பாக்கு அளவோ எடுத்துக்கொள்ளுங்கள். இதை சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு அல்லது விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மூலிகை நடைமுறையில் நிறைய மனிதர்களுக்கு இது ஆகச்சிறந்த மருந்தாக நாம் சொல்லப்பட்டு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நலமாக இருந்ததை அடையாளப்படுத்தியும் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு உணவாக கம்பு மற்றும் பொட்டுக்கடலை பொடி ஆகச்சிறந்த உணவாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். நாகப்பற்பம் என்ற சித்த மருந்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். மூளை கலலைகளால் உண்டாகும் தலைவலிக்கு ஜோதிப்புல் என்ற ஒரு மூலிகையையும், காவாழை வேர் என்ற ஒரு வேரை உணவாகவும், சிவனார் அமிர்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்த மருந்தையும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். மூளை வளர்ச்சி குறைவில் பிரம்மியை மூலிகையாகவும், கொடிப்பாலை கடைசலை உணவாகவும், வல்லாரை நெய்யை மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அதற்கடுத்து யானைக்கால் நோய்க்கு நாயுருவி வேர் ஆகச்சிறந்த மூலிகையாகவும், வல்லாரை துவையலை உணவாகவும், காக்கரட்டான் விதை பேதியை என்ற ஒரு மருந்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இப்படி கிராமத்தில் இருப்பவர்களுக்கு இதில் சொல்லக்கூடிய மூலிகைகளும் இதில் சொல்லக்கூடிய உணவுப் பொருள்களும் நிறைய மனிதர்களுக்கு இது அடையாளம் தெரிந்ததாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்னமும் ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடியவன் என்பதால் இந்த தகவல்கள் நிறைய தகவல்களை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு சிறு தானியமும் சுக்கு மிளகு திப்பிலியும் வெந்தயம் ஓமம் கசகசா போன்ற பொருள்களும் உணவில் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நோயினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடவும் அல்லது நோய் வந்தால் சீக்கிரம் அந்த நோயிலிருந்து விடுபடவும் உதவும் என்பது என்று கூறி மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இந்த பதிவுகளை காணும் நீங்கள் அனைவரும் உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய தொடர்பில் உள்ளவர்களுக்கோ இதை பகிருங்கள். இந்த பதிவு அவர்களுக்காக போடப்பட்டது என்பதை கருத்தில் கொண்டு போடுங்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் இந்த பதிவுக்காக காத்திருக்கலாம் அல்லது இந்த பதிவை தேடிக்கொண்டிருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு இதை பகிருங்கள். இது முடிந்தால் சித்த மருத்துவர்கள் யாராவது தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் இதை பதிவாக அனுப்புங்கள். அவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்று கேட்டால் இதில் சித்த மருந்துகள் சம்பந்தப்பட்ட தகவல்களும் மூலிகை சம்பந்தப்பட்ட தகவல்களும் அதிகமாக இடம் பிடித்திருக்கிறது என்பதை ஒரு முறை அல்லது இருமுறை இந்த காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.